ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் ஜாப் விசஸ் அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் விசஸ் ஐடி ரிலவெண்ட் லைக் ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம ஒவ்வொரு வீடியோஸுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? முழுக்க முழுக்க என்னோட ஐடியாஸ் மட்டும்தான் நான் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா இது சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படிங்க ஏன்னா கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற விதத்தில் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு எதுக்காக நான் பேங்கிங் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்ற ஜாப்ஸ் ஆகட்டும், மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நான் ஏன் பேங்கிங்கை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் பேசிக்காக. ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்து நான் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸ்டார்டிங்காக ஒரு ஃப்ரெஷராக போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ரி கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு ஜாப்ஸில் வந்துட்டு சேல்ரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக. அதுலேயுமே ஸ்கில்ஸை வச்சு தான் நமக்கு வந்து அங்கே ஒர்க்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா ஜாப்ஸ்லேயுமே நம்ம ஸ்கில்ஸுங்கிறது மஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஆனால் நம்ம ப்ரைவேட் செக்டார் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து நான் ஐடி ரிலேட்டடாக போகிறேன். கோடிங் தான் பேசிக். ஓகேங்களா? ஸோ கோடிங்கில் வந்துட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்லேருந்து ப்ரோ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். ஓகே பாயிண்ட்டு. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டே பை டே நம்ம ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம டே பை டே நம்மளை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை ஸ்பீட் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் ஆகட்டும் நிறைய பேர் ஐடி தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும். பட் அது ஃபுல் டே ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயுமே நைட் ஷிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரியும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் கொடுக்கறதுனால சொல்கிறேன். சூஸ் பண்ணாததுக்கு காரணம் இந்த ப்ரைவேட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் அது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்மளை விட யாராவது ஸ்கில்ஸை வந்து ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக வச்சுருந்தாலும் அவங்கள தான் ஹையர் பண்ணுவாங்களே தவிர்த்து நம்மளை வந்துட்டு ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து இதனால தான் நான் வேண்டாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணது. ஓகேங்களா? ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ஒன்று, செகண்ட் வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, ப்ளஸ் சேல்ரி பேக்கேஜஸ் அண்ட் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அங்கே நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் இருக்க முடியும். அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் விசஸ் பேங்கிங் ஜாப். ஒரு இயரில் 12 months இருக்குது. ஸோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. 6 months அண்ட் 6 months அப்படி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஷெட்யூல் வந்து ஸ்டார்டிங்கே வந்துடும். ஓகேங்களா? எப்பப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இயர்லி ஷெட்யூல் மாதிரி அவங்க வந்து ஜான் மந்த்தே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த பர்டிகுலர் மந்தில் தெரியும் எக்ஸாம் டேட் எல்லாமே, அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இயர் ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே ஒரு ஷெட்யூல் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் ஐபிபிஎஸ்லாம் ஃபஸ்ட்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் 6 months வந்துட்டு டிவைட் பண்ண சொல்லியிருந்தேன்ல. ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு 6 months அதை அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிக்கு மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ் வரும். லைக் அதுவுமே ரொம்ப நமக்கு வந்து வேக்கன்சி ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ அதுக்கு படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் லைன் பை லைன் எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, மார்க் டெஸ்ட்டு, நமக்கு ரிவிஷனுக்கு தான் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் வரும். பேங்கிங் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு இடையிலே வந்துட்டு இன்சூரன்ஸோட கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ஐசிஎல் அண்டு நபார்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி கம்பெனிஸுமே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஓகே. இதுவே அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யூபிஎஸ்சி எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டேட்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் யூபிஎஸ்சி அளவுக்கு நான் திங்க் பண்ணல. ஏன்னு எனக்கு தெரியல, நான் ஏன் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணலை. ஏன்னா எனக்கு பேங்கிங் சூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, நான் பேங்கிங் சூஸ் பண்ணேன். ஸோ அதுங்காட்டி நான் யூபிஎஸ்சி வந்து நான் தெரில, ஐடியாவே இல்லை எனக்கு. யூபிஎஸ்சியோட ஐடியாவே எனக்கு கிடையாது. பட் நான் டிஎன்பிஎஸ்சியோடது சொல்கிறேன். ஓகேங்களா? 1 இயரில் வந்து 3 எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4, குரூப் 2 அண்டு குரூப் 2ஏன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்ஸ் இருக்கா. 3 எக்ஸாம்ஸையுமே லைக் அந்த இதில் கண்டக்ட் பண்ணி முடிக்கலாம், ரிசல்ட்டும் அதிலே கொண்டு வரலாம். ஆனால் நம்ம ஸ்டேட் அது பண்ணாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய அதுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நான் டீப்பாக எடுத்து பேசுகிறோன்ட்டு நினைக்கல. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணல டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா நிறையா அதில் வந்து லஞ்சம் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதுக்குள்ளே இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. வெளியே சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் லஞ்சம் வாங்காமல் எந்த போஸ்டிங்குமே அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்சனலான விஷயத்தை எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த 3 எக்ஸாம் இருக்கா, அந்த பர் இயர்லேயே கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டும் அப்போயே விட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாமில் வந்து சிங்கிள் எக்ஸாம் மட்டும்தான். அதுக்கப்புறம் போஸ்டிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு இதில் இன்டர்வியூ வரைக்கும் போகும். ஸோ வந்ததுக்கப்புறமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெயில் எல்லாமே ரொம்ப டிலேவாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து என்ன ப்ரொசீஜர் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்காங்க அப்படின்னா, அந்த பொலிட்டிக்கல் லீடை வச்சு அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கை நம்ம வாங்கிடலாம். ஏன்னா லஞ்சம் கொடுத்து. ஓகேங்களா? இதுவே ஒரு நார்மல் பீப்புள் வந்து மேலே வரணும் அப்படின்னா ஒரு 100%ல் ஒரு 10% தான் சாத்தியம். புரியுதுங்களா? ஏன்னா பேலன்ஸ் 90%மே நம்ம கையில் கிடையாது. ஆனால் அந்த 10% இருக்குது. ஓகேங்களா? வெளியே எல்லாருமே சொல்லிக்கிறாங்க லைக் இதுலேருந்து நான் வந்தேன், படித்தேன், முடித்தேன் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்குள்ளே அவங்களுக்கு படுற கஷ்டம், அவங்க ஆஸ்பிரண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டைமில். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்லணும்னா, என்னோடய ஃப்ரெண்டுமே இந்த இஷ்யூ எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கவே வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். படிங்க. அந்த 10% பீப்புளில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த பேலன்ஸ் 90% பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அதுக்கு படித்து அந்த 1 இயர் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அதுக்கு எஃபோர்ட் போட்டு படித்து இப்படியே போயிடும். ஏன்னா இயர்லி டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஆனால் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் நம்ம படித்தா போதும். பேலன்ஸ் 6 மந்த்ஸ் ஒரு எக்ஸாம் இல்லைனாலும் இன்னொரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து இன்சூரன்ஸ்லேயும் சரி, பேங்கிங்லேயும் சரி அவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம டிஎன்பிசி ஸ்டேட்டோடதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்லி ஒரு 3-4 எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இருக்குமோ தவிர்த்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா? பேங்க் சிலபஸ் ஏதாவது இன்சூரன்ஸ்க்கும் வரும். அதுக்கு வேறு சிலபஸ்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸோட கம்பெனி பேஸ் பண்ணி நம்ம படிப்போம். இதில் வந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நம்ம படிப்போம். மற்றபடி எந்த ஒரு வேரியேஷனும் அங்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேங்கிங் படித்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சிக்குமே நமக்கு வந்து எழுதுவாங்க. நிறைய பேர் பேங்கிங் ப்ளஸ் எஸ்எஸ்சி எழுதுவாங்க. எஸ்எஸ்சிலையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி பாட்னி, பயாலஜி இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா அவங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி பேஸ் பண்ணி. ஆனால் எஸ்எஸ்சியில் வந்து பேங்கிங் லெவலில் எக்ஸாம் டஃப்னஸ் இருக்காது. பேங்கிங்கோட பேசிக் லெவல் தான் வந்து எஸ்எஸ்சியோடது நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம ரொம்ப இன்டெப்த்தால மேக்ஸ் அதில் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா அதில் படிக்கிற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்சி. ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேங்கிங்கில் எழுதுறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்குமே அவங்க படிப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமும் எழுதிக்கலாம், இன்சூரன்ஸும் எழுதிக்கலாம், ப்ளஸ் எஸ்எஸ்சிக்கும் நம்ம படித்து எழுதிக்கலாம். எக்ஸாம்ஸுமே பேங்க்கோட ஓரியன்டாக வருது. ஸோ நமக்கு ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் வேறு எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சினா பர் இயருக்கு கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பர் இயரே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எக்ஸாம்ஸும் நடக்காது.
லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிஸில் வந்துட்டு பேஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நல்லா படிங்க. ஸோ அதனால தான் நான் ஏன் ஃபைனலாக சொல்லிடுறேன், நான் ஏன் அதர் பேங்கிங் ஆகட்டும் ஐடி ஆகட்டும் ஏன் சூஸ் பண்ணேன்னா இதுதான் பேசிக். ஓகேங்களா, லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ மணி கிடையாது. அதுக்கப்புறம் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் பண்ணதுனால எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்கு. ஓகேங்களா, நான் பிஃபோரே சொல்லியிருக்கேன், நானும் ஒரு ப்ரைவேட் ஜாபில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதுலேயுமே எனக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுலேயுமே எனக்கு வந்து ஃபர்தராக அதில் மூவ் பண்ண முடியல. அதனால தான் அதுலேருந்து மேக்ஸிமம் வெளியே வந்ததுக்கு காரணமே அதுதான். அந்த கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படியே இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நான் வந்து தேடிட்டு இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எனக்கு ஐடியா வந்துச்சு. அப்புறம் டிஎன்பிஎஸ்சியுமே இந்த மாதிரிலாம் ஊழல்லாம் நடக்குது அப்படின்னு நான் அதுவுமே அப்படியே ஒதுக்கிட்டேன். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இது கண்டக்ட் பண்ணுறது இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதனால் அந்தந்த எக்ஸாம்ஸ் வந்து டான்னு கரெக்டாக நடந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு ஊழலோ அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. எக்ஸாம் வருதா ஓகே, ஏன்னா நம்ம யார் அப்ளை பண்ணுறோங்கிறது கூட நமக்கு அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அப்ளிகேஷன் ஒரு லட்சக்கணக்கில் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த லட்சக்கணக்கில் நம்ம யாரும் தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் இன்டர்வியூக்கு போகும்போது தான் இன்டர்வியூ பேனலில் யாராவது நமக்கு அப்போ தான் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸே ஒரு ஆஃபீஸரை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸே அப்போ தான் பார்ப்போம். இல்லை ஒரு கிளர்க்கல் லெவல்னால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் போய் நம்ம பார்ப்போமோ தவிர்த்து எக்ஸாம்லலாம் யாரும் நமக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது, ஏன்னா அது ஆன்லைனில் நடக்கிறது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான். ஓகேங்களா, ஸோ அதுலேயுமே நிறையா ஊழல் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து நான் வந்து என்னோடய ஐடியா தான் ஷேர் பண்ணுறேன். உங்களை வந்து கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இதாக பொசிஷனில் போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒர்க்கு கிடைக்கும். ஓகேங்களா, உங்களோட ட்ரீமை நான் வந்து ஸ்பாயில் பண்ண மாட்டேன். என்னோடய ஐடியா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஊழல் இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேனோ தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த டைமிங் ஆகட்டும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும். ஸோ மார்னிங் ஒர்க்குக்கு போயிட்டு அண்ட் நைட் ஃபுல்லாக ஈவினிங்லேருந்து நைட் ஃபுல்லாக ஃபேமிலி கூட இருந்துட்டு ஸோ அது கொஞ்சம் நமக்கு ஓகேவாக இருக்கும். லைக் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்லாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். அண்டு சேமே தான் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்துட்டு என்ன ஃபால்ட் இருக்கும் அப்படின்னாலும் எக்ஸாம்ஸ் டிலே பண்ணுவாங்க அண்டு ரிசல்ட் டிலே பண்ணுவாங்க அண்டு லஞ்சம்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கொஞ்சம் ஃபால்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதுலேயுமே மரியாதை எல்லாமே கிடைக்கும் தான், பட் வேலை வாங்குறதுக்குள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஸோ அதுதான். அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் டே பை டே நம்ம ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கணும். ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம ஜாப் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ப்ரைவேட் ஜாப்ஸில் வந்து இது மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இல்லை அப்டேட் பண்ணாமல் ஓகே இந்த ஒர்க் கிடச்சிருச்சு இதிலே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு டிசிஷன் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா கால் சென்டரில் போனால் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அதை நம்ம மக்கப் பண்ணுவோம், அதை வந்துட்டு பேசுவோம். ஸோ இதுலேயே பழகிரும். போவோம், வேலை செய்வோம், வருவோம். அதுவும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு. நம்ம டெவலப் ஆகவும் மாட்டோம், நம்மளை வந்து அதை டம்ப் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக்காக ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கும் அண்டு அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் பேங்க்குக்கும் இருக்க நான் ஃபேஸ் பண்ணினதும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணினதும் இது எல்லாத்தையுமே கேட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, லைக் ப்ரைவேட் ஜாப்ஸ் ஆகட்டும் அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். தென் பேங்க்கில் வந்து இன்னும் இது கூட ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை பேங்க்கில் இது வந்து மைனஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எதுனாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், நான் தெரிஞ்சுக்குவேன். அதனால தான் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாதது நிறையா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால தான் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக வரும். ஒன்றத்தில் ஃபெயில் ஆனாலும் அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஸோ இதெல்லாமே டைமிங், ஸோ இதெல்லாமே அது பற்றாமல் நிறைய அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாமே ப்ளஸ் நிறையா இருக்குது பேங்கிங்கில். ஸோ அதனால நான் பேங்கிங் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய கவர்மெண்ட் லீவ்ஸு. ஸோ இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்.